ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். திருவரங்கத்தமுதனார் அருளிய ராமானுஜ நூற்றந்தாதியின் 21வது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். இந்த பாசுரத்திலே ஆளவந்தாருடைய அருள் பெற்றவர் ராமானுஜர் என்பதை திருவரங்கத்தமுதனார் நமக்கு உணர்த்துகிறார். ஆளவந்தார் அருள் பெற்றவர் ராமானுஜர்னு உணர்த்தும் 21வது பாசுரம். நிதியை பொழியும் முகில் என்று நீசர்த்தம் வாசல் பற்றி துதி கற்று உலகில் துவழ்கின்றிலேன் இனி தூய் நெறிசேர் எதிகட்கு இறைவன் யமுனை துறைவன் இணையடியாம் கதிபெற்று உடைய இராமானுசன் என்னை காத்தனனே. நிதியை பொழியும் முகிலென்று நீசர்தம் வாசல் பற்றி துதிகற்று உலகில் துவழ்கின்றிலேன் இனி தூய் நெறிசேர் எதிகட்கு இறைவன் யமுனை துறைவன் இணையடியாம் கதிபெற்று உடைய இராமானுசன் என்னை காத்தனனே. திருவரங்கத்தமுதனார் சாதிக்கிறார், நான் யார் யார் வீட்டு வாசல்லையோ போய் நின்று ஆஹா நீ செல்வத்தை அள்ளி பொழியக்கூடிய மேகம்னு துதி செய்து முகத்துதி பாடி நரஸ்துதி பாடி யார்கிட்டேருந்து செல்வத்தை வாங்கணும் அதை வாங்கணும் இன்னொருத்தர் காப்பாற்றணும்னு தேவையில்லை. ராமானுசரே அடியேனை காக்கிறார். அதனால இன்னொருத்தரை தேடி போக மாட்டேன். பொதுவா இந்த தானம் கேட்டுண்டு போறவர்கள்லாம் எப்படி போய் புகழ்வாளாம்? நிதியை பொழியும் முகில் என்று யாரா ஒருத்தர் தானம் பண்றார், பொருள் கொடுக்கிறார், பணக்காரர் செல்வந்தர்னு தெரிஞ்சு போச்சுன்னா அவரை போய் துதி செய்வாளாம். என்னன்னா முகில், முகில்னா மேகம்னு அர்த்தம். மேகம் என்பது என்ன செய்யும்? மழை பொழியும். அது போல பொழியும் முகில். நீங்களும் சாதாரண மேகம் கிடையாது, வெள்ள மேகம் கிடையாது, கார் மேகம். ஏன்னா மேகம் எப்படி மழை பொழியுமோ அது போல பொழியும் முகில், நீங்களும் பொழியக்கூடிய மேகம். எதை பொழியும் மேகம்? நிதியை பொழியும் முகில் என்று. நிதினா செல்வம், காசுன்னு அர்த்தம். நிதி திரட்டுறதுங்கிற பாருங்க. அப்போ நிதியை பொழியும் முகில், ஆஹா செல்வத்தை பொழியக்கூடிய மேகம் போல் இருப்பவரே. மேகம் எப்படி அளவில் அடங்காது மழையை பொழிந்து கொண்டே இருக்கிறதோ, நீங்கள் செல்வத்தை பொழியும் மேகம் போல் செல்வத்தை எல்லாம் பொழிபவரே என்று நிதியை பொழியும் முகில் என்று அப்படின்னு யாரை போய் துதி செய்கிறான்னா அவர் உண்மையில ஒரு குணமும் இல்லாதவரா இருப்பார். நீசர்தம் வாசல் பற்றி. நீச்சர்னா ரொம்ப தாழ்ந்தவர். எதுல? குணத்தால் தாழ்ந்தவர். அவரே எங்கெங்கேயோ கொள்ளையடிச்சு வேற ஏதோ ஒரு தப்பான வழியில பணத்தை சம்பாதிச்ச நீச்சர், மட்டமானவரா இருப்பார். ஏன்னா பணக்காரங்கிறதுனாலேயே ஒருத்தர் உயர்ந்தவரா இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா பிறப்பாலோ செல்வத்தாலோ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அர்த்தம் கிடையாது. குணத்தால் தான். குணம் யாருக்கு இருக்கோ, இனத்தால் அல்ல மனத்தால் மட்டும் வாழ்பவன் மனிதன் என்றாராம்னு புதுக்கவிஞர் அழகா சொன்னார். அப்ப எந்த இனத்துல இருக்கோங்கிறது முக்கியம் இல்ல, எந்த மனத்தோட இருக்கோங்கிறது தான் முக்கியம். ஆனா அந்த மனத்துல முழுக்க தீய எண்ணத்தையும் வஞ்சத்தையும் வச்சுட்டு கையில நிறைய பணம் இருக்குங்கிறதுக்காக நீசர்த்தம், அப்படிப்பட்ட தாழ்ந்தவர்களுடைய வாசல் பற்றி அவன் வீட்டு வாசல்ல போய் நின்னுண்டு துதி கற்று, அவர்களை துதி செய்துன்னு சொல்லல, துதி கற்று, துதி செய்ய கத்துண்டு நான் போற்ற மாட்டேன்னார். அது என்ன கற்றுக்கொண்டுன்னா, இந்த முகஸ்துதிக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கான். அப்படி முகஸ்துதி பண்ணாதான் அவ பணம் கொடுப்பாளாம். அதுக்குன்னு ஏற்கனவே முகத்துதி பண்ண சீனியர்ஸ்னு ஒரு சிலர் இருக்காளாம். அதனால புதுசா முகஸ்துதி பண்ண போறவன் என்ன பண்ணணுமா, துதி கற்று இந்த முகத்துதியில் வல்லுநர்களாக ஒரு சிலர் இருக்கா பாருங்க, அவள்கிட்ட போய் அடிபணிந்து எப்படி முகஸ்துதி பண்ணா எதை எப்படி பிடிக்கணும் சொல்றா இல்லையா. யானைய குழி நோண்டி பிடிக்கணும், காண்டாமிருகத்தை கண்ணாடி காட்டி பிடிக்கணும், கரடிய வலை வீசி பிடிக்கணும், பணக்காரனை துதி பண்ணி பிடிக்கணுங்கிற ஒத்தொத்தர பிடிக்கிறதுக்கு ஒரு வழியா. அந்த மாதிரி மீனுக்கு தூண்டில் போடுற மாதிரி இவனுக்கு எப்படி தூண்டில் போடுவது, துதி கற்று அதற்கு அவள்கிட்ட போய் முகத்துதி பாடுவது எப்படிங்கிறத கற்றுக்கொண்டு வந்து உலகில் இந்த உலகியல் வாழ்க்கையில உள்ளவர்த்தெல்லாம் போய் துதி பாடிக்கொண்டு துவழ்கின்றிலேன் இனி. அப்படி துன்பப்பட வேண்டிய தேவை இனி எனக்கு இல்லைன்ட்டார். துவழுதல்னா துன்பப்படுதல் அர்த்தம். துவழ்கின்றிலேன் அப்படின்னா இனி நான் துன்பப்பட மாட்டேன், இனிமேல் எனக்கு இப்படிப்பட்ட வாடக்கூடிய நிலை என்பது கிடையாது. அப்போ பொதுவாக மனிதர்கள் யாராவது ஒரு நீச்சன் ஒரு வஞ்சனை செய்து பணக்காரனானவன் வீட்டு வாசல்ல போய் நின்றுட்டு ஆஹா செல்வமழை பொழியும் மேகமேன்னு துதி செய்து அதையும் எப்படி துதிப்பதுன்னு கற்றுண்டு போய் இப்படியெல்லாம் போய் வாடிக்கொண்டு கஷ்டப்பட்டு இருக்காளே, அடியனுக்கு அந்த கஷ்டம் இல்லை. ஏன்னா ராமானுஜருடைய திருவடிங்கிற பெரிய செல்வம் கிடைச்சதுக்கு அப்புறம் இனி அர்ப்பன் வீட்டு வாசல்ல போய் நான் நிக்க மாட்டேங்கிறார். ராமானுஜர் எப்படிப்பட்டவர்னா ஆளவந்தாருடைய அருள் பெற்றவர் ராமானுஜர். அப்ப அந்த ஆளவந்தார் எப்படிப்பட்டவர்னா
தூய் நெறி சேர் எதிகட்கு இறைவன் யமுனை துறைவன். ஆளவந்தார் எப்படிப்பட்டவர்னா தூய் நெறி சேர் எதிகட்கு இறைவன். இறைவன்னா இந்த இடத்துல தலைவன் அர்த்தம். யதினா இந்த இடத்துல சன்னியாசின்னு அர்த்தம் சொல்லல வியாக்கியானத்துல. யதி என்றால் மனத்தை அடக்கிய பெரியோர்கள் மகான்கள்னு அர்த்தம். ஏன்னா யதி என்ற சொல் மன அடக்கத்தையும் குறிக்கும். அப்ப எதிகட்கு இறைவன்னா மனத்தை வசப்படுத்திய மகான்களாகிய ஆச்சாரியர்களுக்கெல்லாம் தலைவர். அப்படிப்பட்ட மகான்கள் யாருன்னா அவ கிரகஸ்தர்கள் தான். பெரிய நம்பி, திருமலை நம்பி, திருக்கோட்டியூர் நம்பி, திருமாலையாண்டான், ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர், திருக்கச்சி நம்பி, மாரநேரி நம்பி, திருக்குறுகை காவலப்பன், ஈசாண்டான் உள்ளிட்ட ஆளவந்தார் ஆழ்வார், இது போல எத்தனை எத்தனை ஆச்சாரியர்கள். இவர்களுக்கெல்லாம் ஆளவந்தார் எப்படின்னா இறைவன் தலைவனாக இருக்கிறார். அப்ப எதிகட்கு மனத்தை அடக்கி பகவான்கிட்ட ஈடுபடுத்திய பெரிய மகான்கள், அவர்களுக்கெல்லாம் இறைவன் தலைவனாக இருப்பவர் ஆளவந்தார். அந்த எதிகள் எப்படிப்பட்டவான்னா தூய் நெறி சேர், தூய நெறியிலே சேர்ந்தவர்களாம். அது என்ன தூய நெறினா ஆச்சாரியனுடைய அபிமானம், ஆச்சாரியன் அருள்தான் நம்மை காக்கும் என்பதுதான் தூய நெறி. நானே என்ன பார்த்துப்பேன்னு நினைச்சேன்னா அது ரொம்ப தாழ்ந்த நிலை. பெருமாள் தாயார் காப்பாத்துவார் நினைச்சா அது கொஞ்சம் மத்தியமமான மீடியம் நிலை. ஆச்சாரியனே கத்தின்னு இருந்தா அது தூய் நெறி, ரொம்ப உயர்ந்த நிலையாம். அப்ப தூய் நெறி சேர் எங்கள் ஆச்சாரியனான ஆளவந்தாரே எங்களுக்கு எல்லாம் என்ற ஆச்சாரிய அபிமானம் என்ற தூய நெறியிலே நிலை நின்ற எதிகட்கு மனத்தை அடக்கி பகவான்ட்டையும் ஆச்சாரியன்ட்டையும் ஈடுபடுத்திய பெரிய நம்பி, திருமலை நம்பி, திருக்கோட்டியூர் நம்பி போன்ற மகான்களுக்கெல்லாம் இறைவன் தலைவராக விளங்கியவர் ஆளவந்தார். அது மட்டுமா, யமுனை துறைவன், அவருக்கு யமுனை துறைவர், யாமுனாச்சாரியர்னு திருநாமம். ஏன்னா அவருடைய பாட்டனார் நாதமுனிகள் யமுனைக்கரை மதுரா பிருந்தாவனத்துக்கு எழுந்தருளிய சமயம் அப்பதான் சிஷ்யர்களுக்கு சொன்னாராம், எனக்கு ஒரு பேரன் பிறப்பான், அவனுக்கு யமுனை துறைவன்னு யமுனைக்கரையிலே உள்ள கண்ணபிரானுடைய திருநாமத்தையே சூட்ட வேண்டும்னு நாதமுனிகள் ஆசைப்பட்டு சூட்டிய திருநாமம் யாமுனாச்சாரியர் யமுனை துறைவன். அப்ப ராமானுஜர் என்ன பண்ணார்னா தூய்நெறி சேர் எதிகட்கு இறைவன். இந்த தூய்நெறி சேர் எதிகள்லாம் ராமானுஜருக்கு ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருப்பவர்கள். அந்த எதிகட்கும் இறைவனாக ஆச்சாரியனாக இருப்பவர் ஆளவந்தார். தூய்நெறி சேர் எதிகட்கு இறைவன் யமுனை துறைவன். இணையடியாம், அடினா திருவடி, இணையடினா ஜோடியான திருவடி, இணையடி ஆளவந்தாருடைய ஜோடியான திருவடி இருக்கே, அந்த ரெண்டு திருவடிகளையும் ராமானுஜர் பிடிச்சுட்டாராம். என்ன சொல்லினா இந்த திருவடிகள் தான் அடியனுக்கு வேண்டாத அனிஷ்ட நிவிருத்தி, வேண்டாத விஷயங்களை போக்கி கொடுப்பதும் இந்த திருவடி தான். விரும்பியதை பெற்று தருவது இஷ்ட பிராப்தி, அதுவும் இந்த திருவடி தான். அப்போ அடியனுக்கு வேண்டாத உலகியல் வாழ்க்கை பாப்பங்கள் இதுல இருந்து விடுபடணுமா, அதுக்கு ஆளவந்தாருடைய ஒரு திருவடியை பிடிச்சுக்கிறேன். விரும்பிய மோட்சம் கிடைக்கணுமா, அதுக்கு இன்னொரு திருவடியை பிடிச்சுக்கிறேன். இணையடியாம் அனிஷ்ட நிவிருத்தியும் இஷ்ட பிராப்தியும், தீயதை விளக்குவதும் நல்லதை சேர்ப்பதும், அதுக்குத்தான் ரெண்டு திருவடியோடு இருக்கார் ஆளவந்தார். இணையடியாம் ஆளவந்தாருடைய ரெண்டு திருவடிகளையும் பற்றி கொண்டாரா ராமானுஜர். ஏன்னா ஆளவந்தார் ராமானுஜரை கட்டாட்சித்தார். காஞ்சிபுரத்திலே ராமானுஜர் யாதவ பிரகாசர் கோஷ்டியிலே இருக்கும்போது ஆளவந்தார், அப்ப ராமானுஜர் ஆளவந்தாரை சேவிக்கல, ஆனா ஆளவந்தார் நன்றாக ராமானுஜரை பார்த்து, ஆம் முதல்வன் இவன், இவன்தான் உலகத்தை காக்க வந்த முதல்வன், இவர்தான் யுகபுருஷனாக இருந்து இந்த உலகத்தில் அத்தனை பேரையும் ரட்சிக்க போகிறவர் இவர்தான் என்று அன்று ஆளவந்தார் ராமானுஜரை கட்டாட்சித்தார். அந்த கட்டாட்சம் தான் உலகமே அண்ணாந்து பார்க்கும்படி இன்றும் ராமானுஜர் விளங்கி கொண்டிருக்கிறார். அப்ப அந்த யமுனை துறைவன் இணையடியாம் ஆளவந்தார் திருவடிகளை பற்றினவர் ராமானுஜர். ராமானுஜருக்காக ஆளவந்தார் வரதராஜ பெருமாளை போய் ஸ்தோத்திரம் பண்ணார். யஸ்ய பிரசாத கலையா பதிர ஸ்ருணோதி பங்கு பிரதாவதி ஜவேனச்ச பக்தி மூகா அந்த பிரபஷ்யதி சுதம் லபதே ச வந்தியா தம் தேவமேவ வரதம் சரணம் கதோஸ்மி. காஞ்சி பேரருளாளா, எந்த ஒரு வரதனான உன்னுடைய அனுகிரகம் இருந்தால் முடவன் நடக்க தொடங்குவானோ, பார்வை இல்லாதவன் பார்க்க தொடங்குவானோ, பேச்சு வராதவன் பேசத் தொடங்குவானோ, காது கேளாதவன் கேட்க தொடங்குவானோ, பிள்ளை இல்லாதவள் பிள்ளை பெறுவாளோ, அந்த வரதனிடம் சரணாகதி செய்கிறேன். ராமானுஜரை எனக்கு கொடு, ஸ்ரீரங்கத்துக்கு கொடு, ஸ்ரீரங்கத்தில் ஆச்சாரிய பீட்டத்தை ராமானுஜர் வந்து அலங்கரிக்க வேண்டும், அந்த பாக்கியத்தை கொடுன்னு ஆளவந்தார் பெருமாள்கிட்ட கேட்டு ராமானுஜரை பெற்றார் என்றால் எதிகட்கு இறைவன் யமுனை துறைவன் இணையடியாம் அந்த ஆளவந்தாருடைய திருவடிகளையே பணிந்தவர் ராமானுஜர். அதுவும் எப்படி கதி பெற்று உடைய ராமானுஜன். இணையடியாம் ஆளவந்தார் திருவடிகள் இருக்கே, அதையே கதி பெற்று உடைய, அதையே கதியாக பெற்று தங்கிட்ட உடையவரா ராமானுஜர். அது என்ன கதி பெற்று உடையன்னா என்ன அர்த்தம்னா, பொதுவா கதி என்ற வார்த்தை இலக்கையும் குறிக்கும் வழியையும் குறிக்கும். ராமானுஜர் என்ன பண்ணிட்டாராம், எனக்கு கத்தின்னு சொல்லக்கூடிய வழியும் ஆளவந்தார் திருவடி தான்,
கதின்னு சொல்லக்கூடிய இலக்கும் ஆளவந்தார் திருவடிதான். கதி பெற்று உடைய. அப்போ ராமானுஜரை பொறுத்தவரை நம்ம சொல்றோம் இல்லையா, பெருமாள் திருவடியைத்தான் அடைய வேண்டும், அதை அடைவிக்கும் வழியும் பெருமாள் திருவடி. ராமானுஜர் சாய்ச்சாராம், அடியன் அடைய வேண்டிய இலக்கும் ஆளவந்தார் திருவடி, அதை அடைவிக்கும் வழியும் ஆளவந்தார் திருவடின்னு யமுனை துறைவன் இணையடியாம் கதி பெற்றுடைய ஆளவந்தாருடைய திருவடிகளையே அடைய வேண்டிய இலக்கு, அடைவிக்கும் வழி, பிராபியம், பிராபகம், உபாயம், உபேயம், ஆறு பேரு என அனைத்துமாக கொண்ட ராமானுசன். அப்படிப்பட்டவர் ராமானுஜர். ராமானுஜருக்கு ஆளவந்தார் இடத்துல எவ்வளவு ஈடுபாடுன்னா, ஆளவந்தாருக்கான தனியன் ராமானுஜர் பாடியிருக்கார். எத்பதாம் போருக தியான வித்வஸ்தாசேஷ கல்மஷகா வஸ்துதாம் உபயாத்தோகம் யாமுனேயம் நமாபிதம்னு ஆளவந்தாருடைய அந்த திருவடி துகளால் தான் அடியேன் இன்று ஒரு பொருளாக பூமியிலே இருக்கிறேன் என்று சொல்கிறார். அது மட்டும் இல்ல, திருக்கண்ணமங்கைக்காக திருமங்கை ஆழ்வார் பாடிய 9 பாசுரங்கள் அடிப்படையிலே 9 நூல்கள் ராமானுஜர் பாடினார்னு பார்த்தோம். அந்த 9 நூல்கள்ல ஆளவந்தாருடைய 8 நூல்களின் கருத்தை கொண்டு வந்து உள்ள வச்சாராம். எப்படின்னா, ஆளவந்தார் சித்தித்ரயம்னு 3 நூல்கள் பாடினார். ஈஸ்வர சித்தி, சம்வித் சித்தி, அஜித் சித்தி என்று 3 சித்தி ஆளவந்தார் பாடினார். அந்த 3 கருத்துகளையும் ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், அந்த 3 இந்த 3ல கொண்டு வந்து வச்சார் ராமானுஜர். அதுக்கப்புறம் ஆளவந்தார் பெருமாளுடைய பெருமையை சொல்லும் விதமாக ஸ்தோத்திர ரத்னம்னு ஒரு துதியும், தாயாருடைய பெருமையை சொல்லும் விதமாக சதுஷ்லோகின்னு ஒரு துதியும் பாடினார். அந்த கருத்தை அப்படியே ராமானுஜர் உள்வாங்கி சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீவைகுண்ட கத்தியத்துல அந்த தாயார் பெருமாள் பெருமைகளை அப்படியே உள்ளே வைத்தார். அப்ப அந்த 3க்கு இந்த 3, இந்த 2க்கு இந்த 3. அதுக்கப்புறம் ஆளவந்தார் பாஞ்சராத்திர ஆகமத்தின் பெருமையை விளக்கும் விதமாக ஆகம பிராமாண்யம் என்று ஒரு நூலை அருளினார். அந்த ஆகம பிராமாண்யத்தில் உள்ள கருத்துக்களை, ஆகம கருத்துக்களை நித்திய கிரந்தம் என்ற நூலிலே ராமானுஜர் இடம் பிடிக்கும்படியாக செய்தார். அத்தோடு ஸ்ரீபாஷ்யத்திலும் உற்பத்தி அசம்பவாதிகரணத்தில் இந்த ஆகம பிராமாண்யத்தின் கருத்துக்களை ராமானுஜர் எடுத்து பேசியிருக்கிறார். அதற்கப்புறம் ஆளவந்தார் பகவத்கீதையின் பொருளை விளக்க கீதார்த்த சங்கிரகம் என்ற ஒரு நூல் அருளினார். அந்த கருத்து அப்படியே கீதா பாஷ்யத்தில் தம்முடைய பகவத்கீதை கமெண்ட்ரியில ராமானுஜர் கையாண்டிருக்கிறார். ஆளவந்தார் மாயாவாத கண்டனம் என்ற ஒரு நூல் அருளினார். அந்த கருத்தை வேதார்த்த சங்கிரகத்திலும் ஸ்ரீபாஷ்யத்திலும் ராமானுஜர் வெகுவாக பயன்படுத்தி இருக்கிறார். அப்ப அந்த பக்கம் பார்த்தா சித்தித்ரயம் 3, ஸ்தோத்திர ரத்னம் சதுஷ்லோகி, ஆகம பிராமாண்யம், கீதார்த்த சங்கிரகம், மாயாவாத கண்டனம் 8 நூல். இந்த பக்கம் பார்த்தா இங்கே ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், அதுக்கப்புறம் 3 கத்தியம், சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீவைகுண்ட கத்தியம், அதுக்கப்புறம் நித்திய கிரந்தம், கீதா பாஷ்யம், வேதார்த்த சங்கிரகம், அந்த 8 நூல்லேருந்து இன்னும் 9 நூல் பாடிய கதி பெற்று உடைய ராமானுசன். அப்போ ஆளவந்தாரே இலக்கு, ஆளவந்தாரே வழி என்பதை தம் அனுஷ்டானத்திலும் காட்டியவர் ராமானுசர். அந்த ராமானுசர் என்னை காத்தனனே, இந்த எண்ணெயை கொஞ்சம் இறக்கி சேவிக்கணும், என்னை ரொம்ப தாழ்ந்தவனான அடியனை கூட காத்தனனே ராமானுஜர் நினைச்சா காப்பாத்திடுவார், அடியேனை கூட ராமானுஜர் காப்பாற்றி விட்டார் என்பதை இந்த பாட்டில் தெரிவிக்கிறார் திருவரங்க தமுதனார். அப்ப ராமானுஜரே நம்மளை காப்பாத்திட்டார்னதுக்கு அப்புறம் யார் வீட்டு வாசல்லையோ போய் நிப்பேனா? அதனால தான் ஆஹா செல்வத்தை பொழியக்கூடிய மேகமேனு முகத்துதி பாடிக்கொண்டு மாட்டமானவன் வீட்டு வாசல்ல போய் துதி செய்வது எப்படின்னு கற்றுக்கொண்டெல்லாம் நின்று வாட வேண்டிய தேவை எனக்கு இல்லை. ஏன்னா பெரிய பெரிய மகான்களுக்கும் ஆச்சாரியனாக விளங்கக்கூடிய ஆளவந்தார் திருவடிகளே கதின்னு இருக்கக்கூடிய ராமானுஜர் அடியேனை காத்து விட்டார். நிதியை பொழியும் முகிலென்று நீசர்தம் வாசல் பற்றி துதிகற்று உலகில் துவள்கின்றிலேன் இனி தூய் நெறிசேர் எதிகட்கு இறைவன் யமுனை துறைவன் இணையடியான் கதிபெற்று உடைய ராமானுசன் என்னை காத்தனனே. அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். I won't resort to the houses of lowly people singing praises that they are the clouds that rain money and suffer. Alavandar is the Lord of holy saints. Ramanuja, who got Alavandar's feet as his refuge, has saved even me என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இப்போ இதற்கு அடுத்த பாசுரம் ஆழ்வார்களின் அனுகிரகம், ஆண்டாளின் அனுகிரகம், ஆச்சாரியர்களின் அனுகிரகம் எல்லாம் பெற்றவர் ராமானுஜர்னு சொல்லியாச்சு. அடுத்து பெருமாள் அனுகிரகம் பெற்றவர் ராமானுஜர்னு சொல்ல வேண்டாமா? அதனால அடுத்த 22வது பாசுரத்திலே கண்ணபிரான் கிருஷ்ணனுடைய அருள் பெற்றவர் ராமானுஜர் என்பதை காட்டப் போகிறார் திருவரங்க தமுதனார். அடுத்த பகுதியில் காண்போமா? திருவரங்க தமுதனார் திருவடிகளே சரணம்.
நீதியை பொழியும் முகில் என்று நீசத்தம் வாசல் பற்றி துதி கற்றுலகில் துவழ்கின்றிலே. நீதியை பொழியும் முகில் என்று நீசத்தம் வாசல் பற்றி துதி கற்றுலகில் துவழ்கின்றிலே. இனி தூய் நெறி சேர் எதி கட்டிறைவர் யமுனை துறைவல்ல இணையடிய கதி பெற்றுடைய ராமானுசன் என்னை காத்தனே. இனி தூய் நெறி சேர் எதி கட்டிறைவல்ல யமுனை துறைவல்ல இணையடிய கதி பெற்றுடைய ராமானுசன் என்னை காத்தனே. ராமானுசன் என்னையே காத்தனே.